திஸ் இஸ் நாட் எ மூவி, திஸ் இஸ் எ ஃபேமிலி ஸ்டோரி. எல்லாரும் பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே வந்து எனக்கு என்னன்னா சீக்கிரமா நான் வந்து அந்த கேரக்டர்ஸோட இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். நல்ல ஈரானியன் மூவி பார்த்த மாதிரி இருக்கு. லைக் மஜித் மூவிஸ்லாம் நீங்க வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு நல்ல மூவி இது. இந்தியன்ல ஒரு ஈரானியன் டைப் ஆஃப் மூவி. இட்ஸ் அன் எக்ஸலன்ட் ஃபிலிம். மலையாள மூவிஸை மட்டுமே அப்ரிஷியேட் பண்ற நம்மளோட ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபிலிம்ஸையும் அப்ரிஷியேட் பண்ண நான் நினைக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. வந்து கொஞ்சம் நெகிழ்ச்சியா இருக்கு. ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. நடிச்ச மாதிரியே தெரியல. டைரக்டரோட ரொம்ப நுணுக்கமான வேலையா இருக்கு. ரொம்ப புதுசா இருக்கு. ஒரு கல்ச்சர் வந்து நம்ம பார்க்குற ஒரு கல்ச்சரா இருக்கு. ஃபேமிலியோட கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். தனியா வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபென்டாஸ்டிக்கான ஸ்டோரி அண்ட் ரைட்டிங். கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். ஒரு நல்ல ஈரானியன் மூவி பார்த்த மாதிரி இருக்கு. லைக் மஜித் மூவிஸ்லாம் நீங்க வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு நல்ல மூவி இது. இந்தியன்ல ஒரு ஈரானியன் டைப் ஆஃப் மூவி ஒன்று கிடைச்சிருக்குது. ஸோ கண்டிப்பா இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி. எல்லாரும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி மூவிஸ்க்கு. இட்ஸ் அன் எக்ஸலன்ட் ஃபிலிம். மலையாள மூவிஸை மட்டுமே அப்ரிஷியேட் பண்ற நம்மளோட ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபிலிம்ஸையும் அப்ரிஷியேட் பண்ண நான் நினைக்கிறேன். ஒரு டைம் வந்து பார்த்து பாருங்க. இட்ஸ் ரியலி வர்த் வாட்சிங். நீங்க வந்து ஸ்லோ பேஸ்டான ஒரு சினி லெவலாக இருந்தீங்கன்னா இட்ஸ் கிரேட் ஃபிலிம் டு வாட்ச். படம் தொடங்கி ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸில் எந்த கான்ஃப்ளிக்ட் இல்லை, எந்த ஒரு கவர்ச்சியான பாடல்கள் இல்லை, அதற்கான நடனங்கள் இல்லை. ஆனால் இதோட ரைட்டிங் பேட்டர்னா நம்மளைய ஒரு வாழ்வியலான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் அபிபி எந்த மாதிரியான விதையை விதைக்குதுன்னு சொன்னால், ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக இஸ்லாமிய மக்கள் இங்கே பார்க்கக்கூடிய பட்சத்தில் அவன் வீட்லேயும் ஒரு ஜன்னல் இருக்குது, அவன் வீட்லேயும் ஒரு காத்தடிக்கு. அந்த காற்று புயலாகவும் இருக்கும், அதே மாதிரி குளிர்ந்ததாகவும் இருக்கும். அவனும் ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படிங்கிற ஒரு அருமையான மனிதநேயத்தை ரொம்ப விளக்கமாக, ரொம்ப மோசமில்லாத கதை நகரத்தோட ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் முதலாக வந்த இஸ்லாமிய முக்கியமான படங்கள்லாம் இந்த படம் இருக்கும். ரொம்ப அரசியலாக தேவையான படம். ஆக எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப அருமையாக கொண்டு போயிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே வந்து எனக்கு என்னன்னா சீக்கிரமா நான் வந்து அந்த கேரக்டர்ஸோட இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். இஸ்லாமியர்களை பத்தி இது வரைக்கும் சொன்ன கருத்து எல்லாமே போய் அப்படிங்கிறத உடைக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா காட்சிகளும் அமைச்சிருந்தாங்க. ஆக்சுவலா இன்னொன்று என்னன்னா விஷுவலா ஸ்ட்ரைக் பண்ற மூவிஸை பார்த்து நம்ம என்ஜாய் பண்றோம். ஒரு வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சியுமே வந்து நம்மளை ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய, சீக்கிரமா அவங்களோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு அழகான விஷயத்த பண்ணியிருக்காரு சார். ஆக்சுவலா மீரா சார் உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. ஹாய், ஐ எம் மலர். ஐ எம் அ யூடியூபர். ஐ டீச் இங்கிலீஷ். ஆக்சுவலா இந்த மூவில நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. இது கண்டிப்பா எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு மூவி. முஸ்லீம்ஸோட ஒரு லைஃபை வந்து நம்ம பார்க்காத ஒரு லைஃபை வந்து இதுல காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணுங்க. கடையநல்லூர், அதாவது தென்காசி கிட்டக்க எங்க ஊர் தான் அது பக்கத்துல இருக்கிற கடையநல்லூர் அப்படின்ற ஊர்ல இருக்கிற பீப்புளோட லைஃப் ஸ்டோரி தான் இது. such a soulful love story. Everyone will love this movie. ஆக்சுவலா நான் ஒரு டெபியூ ஆர்டிஸ்ட் தான். மூவி வந்து ஆக்ட் பண்றது அப்படின்றத விட அதையும் தாண்டி இதுல நம்ம டைலாக் டெலிவர் பண்றது, ஆக்டிங்கோட சேர்த்து டைலாக் டெலிவர் பண்றதே ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க். ஆனா இதுல வந்து அதுல ஒரு ஸ்லாங் இருக்கு. அப்புறம் இதுல ஆக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து முஸ்லீம்ஸ் கிடையாது, நான் முஸ்லீம்ஸா காட்டும் போது அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய ட்ரெடிஷன் அதை கேரி பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங்கான அதுக்கு மேல ஒரு ஸ்லாங் இருந்தது. அந்த ஸ்லாங்கை வந்து கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ஒரு வேர்டு மாறினாலும் அது தப்பா போயிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சேலஞ்சிங்கான டாஸ்க் இருந்தது. கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த மூவி பிடிக்கும். தேங்க்யூ. மூவி எக்ஸலண்ட். திஸ் இஸ் நாட் எ மூவி, திஸ் இஸ் எ ஃபேமிலி ஸ்டோரி. எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருந்தது. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. சார் கஸ்தூரி ராஜா பின்னிட்டார், பிரமாதமா வாழ்ந்திருக்கார். அண்ட் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி ஐ திங்க் அவர் ஃபுல்லா நடிச்சது. எக்ஸலண்டா நடிச்சிருக்காரு. அந்த அவருடைய லாஸ்ட் சீன் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, பிரமாதமா நடிச்சிருக்காரு. கஸ்தூராஜ் சார் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களை பார்த்துருக்கோம், டைரக்டரா பார்த்துருக்கோம். தனுஷ் சார் அப்பா அப்படிங்கிறத விட இந்த படத்துல கஸ்தூரி சார் யூஸ்ஃபுல் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது பண்ணியிருக்காருங்கிறத விட அவர் வாழ்ந்திருக்காரு. எக்ஸலண்டா பண்ணியிருக்கிறாரு. ஒரு இஸ்லாமியனா இருந்து கூட எப்படி பண்ணிருப்பான்னு தெரியல. கஸ்தூராஜ் சார் எக்ஸலண்ட். இந்த வருஷம் சிறந்த நடிகருடைய அவார்டு அவருக்கு கொடுக்கலாம். ஹபிபி படம் பார்த்தேன். இந்த காலத்துக்கு ஏற்ற கதை.
முக்கியமான ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக அதை நினைக்கிறேன். 100 ஆண்டு பயணத்தை இந்த ஆண்டு அவர் முடிச்சிருக்காரு, ஒரு வரலாறு. கதை வந்து ரொம்ப அற்புதமான கதை, நடிகர்கள் அத்தனை பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் உண்மையாக சொல்ல போனால் அந்த படத்தோட மியூசிக் ரொம்ப அட்டகாசமான மியூசிக்கு, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. படத்தில் ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு ஃப்ரேமும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாகவும் இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் சாருக்கும் மீரா கரன் சாருக்கும் என்ன மறந்த வாழ்த்துக்கள். வணக்கம், என்னுடைய பேர் உதிரி விஜயகுமார். நான் அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு இஸ்லாமிக் கான்செப்ட். அதில் வர கேரக்டர்ஸில் ஹிந்து கேரக்டர் நான் ஒரு ஆள் மட்டும்தான். அதில் நடிச்சிருக்கிற யூசுப் இந்த கேரக்டரில் கஸ்தூராஜ் சாரோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு 2-3 விஷயங்கள் ரொம்ப பயங்கரமாக இன்ஸ்பைர் ஆயிடுச்சு. என்னன்னா, முதல்ல வந்து கேமராவோட விஷுவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு படம் வந்து விஷுவலாக பேசணும், அப்போதான் வந்து ஆடியன்ஸ் கிட்ட விஷுவலாக கனெக்ட் ஆகிறதுக்கு ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்கும். அதே போல் மியூசிக்கலாக வந்து ரொம்ப தரமாக பண்ணிட்டாரு சாம்சிஎஸ் சார், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நடித்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து பார்த்தா எல்லாருமே நான் முஸ்லீம்ஸ் தான். ப்ராப்பர் முஸ்லீம்ஸ் அங்கே இருந்த ஊர் மக்கள் எல்லாருமே இருந்தாங்க. மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் வந்து நான் முஸ்லீம்ஸ் நடிச்சாங்க. இப்போ பார்க்கும்போது அவங்க எல்லாருமே வந்து அந்த ஊர்லேயே வாழ்ந்த மக்கள் போல தான் தெரியுது. நான் அந்த படத்தில் நடிக்கும் போது பார்க்கும்போது என்னன்னா வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் இருக்குன்னு பார்த்தா, ஆனால் வெளில வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, நடித்த லீட் பண்ண எல்லாருமே வந்து சார் உங்கள் கேரக்டர் நல்லா இருக்கு, உங்கள் கேரக்டர். நான் வர நேரம் ரொம்ப குறைவான நேரம் தான், ஆனால் எல்லாருமே வந்து அந்த கேரக்டர் பற்றி பேசும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும், அதான் ரொம்ப முக்கியமானது. இது வந்து வெறுமனே ஒரு ஒரு இஸ்லாமிக் கான்செப்ட் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அன்போட பேரன்போட நேசிக்கிறதுக்கு உண்டான வாழ்வியலை சொல்லக்கூடிய படம் வந்து. அதனால வந்து எல்லாரும் வந்து ஒரு பேரன்போட இந்த படத்தை வந்து பார்த்து கொண்டாடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.